மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு செல்வியின் துணையாக போனேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது சாதாரணமாக பேசினாள். இரவு இருந்த கோபம் குறைந்து விட்டது என நினைத்தேன். காரில் வீட்டுக்கு திரும்பும் போது மீண்டும் வாட்ஸ்ஆப்பில், சேலை அழகாய் இருக்கு. தாங்க்ஸ். சேலை மட்டும்தானா? நீங்க அதைவிட நல்லா மனமா அழகா இருக்கீங்க. டர்ட்டி பாய். எப்ப பாரு ஸ்மெல் பண்ணிட்டு. உண்மைய சொன்னா டர்ட்டி பாய். எதுவும் சொல்லாமல் பார்த்தா குட் பாய் அப்படித்தான? ஆமா, அது அப்படித்தான். ஹம். அப்போ நான் எப்பவுமே டர்ட்டி பாயா இருந்துட்டு போறேன். மார்னிங் டல்லா இருந்தீங்க. நீங்க நைட் கோபம் வந்து ரீப்ளை பண்ணல. ஹாஸ்பிட்டல் வர்றா வரைக்கும் எதுவும் பேசவும் இல்லை. ஹம். கோபம் வராம என்ன செய்யும்? கொஞ்சம் பேசுனவுடனே அப்படியெல்லாம் கேட்டா. என் நிலைமை உங்களுக்கு புரியலையா? புரியுது. நாம நல்ல பிரண்ட்ஸா இருக்கலாம். அப்படி பேசுறது நல்லா இருக்காது. புரியுது செல்வி. ட்ரை பண்றேன். உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஹம். ஏன் அடிக்கடி மனம் மனம்னு பேசுறீங்க? எல்லாம் எப்படி இருக்கும்னு முகர்ந்து பார்த்தா தானே தெரியும். நாங்கள் வீட்டுக்கு வந்த சேர அவள் வீட்டில் காபி குடித்தபடி பேசிக்கொண்டு இருந்தோம். பெரும்பாலும் செல்வி ஏதாவது பேச நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். என் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்த பதிலை சொன்னேன். என்னால் மெசேஜ் மூலம் பேசிய அளவுக்கு நேரில் பேச முடியவில்லை. முதல் நாள் நீங்க பண்ணுனத பார்த்து ரொம்ப மோசமான ஆளுன்னு நினைச்சேன். சாரி. ஒரு பெண்ணை பக்கத்துல பார்த்த உடனே ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பேசாதீங்க என சொல்லிவிட்டு. இந்த கேள்வியை செல்வி கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் ஷாக். ஓ, சாருக்கு அது எப்படி செய்யறதுன்னு மட்டும் ஞாபகம் இருக்கா? பொதுவான விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கு. பாருங்க, தமிழ் மற்றும் ஆங்கிலம் பேசுறேன், வாசிக்கிறேன், எழுதுகிறேன். என் வாழ்க்கையில நடந்த விஷயம் மட்டும் ஞாபகம் இல்லை. ஹம். பாவம் தான் நீங்க. அதுக்காக என்ன நினைச்சு அப்படியெல்லாம் என இழுத்தாள். என்ன பண்ண? முதல் நாள் உங்க மனம் உங்க பின்னால வரும் போது எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பின்னால என்ன பார்த்தீங்க? பின்னால் தான் என சிரித்தேன். சி. அப்படி யாரையும் கவர்ந்து இழுக்குற அளவுக்கு நாங்க இல்லை. நல்லா அழகாதான் இருக்கீங்க. அப்புறம் என்ன சி? யாரு நானா? 15 வருஷமா யாரையும் நீங்க பார்க்கலை. அதான் உங்களுக்கு அப்படி தெரிவேன். இருக்கலாம். இப்ப கூட பாருங்க, சின்ன பொண்ணு மாதிரி எவ்வளோ அழகா இருக்கீங்க. உங்களையும் ஆனந்தியையும் பார்த்தா அக்கா தங்கச்சி மாதிரிதான் இருக்கு. சீ போங்க. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. நானும் செல்வியும் சகஜமாக பேசி பழகத் தொடங்கினோம். கொஞ்சம் தண்ணீர் குடுங்க. அவள் எழுந்து நடக்கும் போது எனக்கு மீண்டும் முதல் நாள் நடந்த விஷயங்களை கண்முன்னே கொண்டு வந்தன. தண்ணீர் குடித்த பிறகு என் பார்வை அவள மீதி சென்றது. அவளுக்கு வெட்கம். தலை குனிந்தாள். ஆனால் மாப்பை சரி செய்யவில்லை. நல்லா அழகா இருக்கீங்க அது இது என அவளை என் வசப்படுத்தும் எண்ணத்துடன் புகழந்து பேச ஆரம்பித்தேன். அவளிடம் வெட்கம் அதிகமாக இருந்தது. என்னை விட்டா நாள் முழுக்க உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன். போங்க. நான் என்ன உங்க ஆளா? பார்த்துட்டே இருக்க. நல்லா அழகா இருக்கீங்கன்னு சொன்னா. என்னோட ஆளா தான் இருக்கணுமா? கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசினா உடனே இப்படி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்களே. சாரி செல்வி. எதுக்கு சாரி? நீங்க பேசுறது எனக்கு ஆறுதலா இருக்கு. சும்மா நினைக்கிற விஷயத்தை பேசுங்க. உங்களுக்கும் ஆறுதலா இருக்கும். அப்புறம் ஏட்டா கூடமா பேசுவேன். பேசுங்க, அதுல என்ன இருக்கு? ஆனா ஜாலியா பேசுங்க. சீரியஸ் விஷயம் வேணாம். கண்டிப்பா. அவளும் அதை கவனித்தாள். ஆனால் இப்போது தலை குனியாமல் சகஜமாக பேசினாள். என்ன கண்ணு மேயுது? நான் சிரித்தேன். டிவியில் கொஞ்சம் நடனம் வர நான் உத்து பார்த்து ஈ வாயில போகுது என்றாள். ஈ போகாது. போனால் கடிச்சு திங்க வேண்டியது தான். இதெல்லாம் தவிச்ச வாய்க்கு தண்ணீர் கிடைச்ச மாதிரி எனக்கு இருக்குது. உங்களுக்கு புரியாது.
சிரித்தாள். ரொம்ப ஏங்கி போய் இருக்கீங்க போல. ஹம். ஆமா. வயசு நிறைய ஆச்சு. கல்யாணம் நடந்துச்சா இல்லையான்னு எதுவும் ஞாபகம் இல்லை. ஹம். இப்படி ஒரு பொண்ணு பக்கத்துல இருந்தா ஆசை வராமல் எப்படி? ஹா ஹா கரெக்ட். பாடல் முடிய. உங்களை ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களா? செல்வி, அது நீங்க கேக்குற விஷயம் பொறுத்தது. உங்களுக்கு சம்மதம்னா உங்களை தொடாமல் பார்க்கவா? அடச்சி. கொஞ்சம் நல்லா பேசுனா திரும்பவும் இப்படி பொறுக்கி மாதிரி கேட்கிறீங்க. என்னை தப்பா எடுக்காதீங்க. சாரி. என் வீட்டுக்கு போகும் எண்ணத்தில் எழுந்தேன். ஹா ஹா என சிரித்தாள். வாங்க. இனிதான எல்லாமே கத்துக்கணும் நீங்க. என்னால முடிஞ்ச உதவி நான் பண்றேன். நல்ல மனமா இருக்கீங்க. ஹா ஹா. குளிக்காம வியர்வை மனம் தான் சாருக்கு பிடிக்கும் போல. ஹா ஹா. குளிக்கலையா? உடம்புக்கு குளித்தேன் போதுமா? இல்லை வேணும். ஆனா என்ன? ஆனா ஆவன்னா? வேணும்னா வாங்க என கை நீட்டினாள். செல்வி கண்ணிலும் ஏக்கம். இருவருக்கும் எதிர்பாலின ஸ்பரிசம் தேவை என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் யார் முதலில் ஆரம்பிப்பது என சிறு தயக்கம். அவள் மீண்டும் உட்கார. போதுமா? இல்லை. அப்புறம் ஏன் உட்கார்ந்துட்டீங்க? இதுக்கு மேல நெருங்கினா நீங்க என்ன திட்டுவீங்க. இதுல என்ன இருக்கு? சைஸ் நல்லா இருக்கு. ஆனா நல்லா வேலை செய்யுமா என்றாள். ட்ரை பண்ணுனா தானே தெரியும். ஹம். ரொம்ப தேங்க்ஸ். என் லைஃப்ல மறக்க முடியாத நாள். ஏன்? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. ஒருவேளை நான் தொடும் முதல் ஆளா நீங்களா கூட இருக்கலாம். மாம். திடீரென நிறுத்த சொல்லி யாரோ வர்றாங்க என்றாள்.